ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்தால் அப்பொழுது மொத்தமாக வாழ்க்கையில் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமே கிடையாது. அந்த அர்த்தமே இல்லை. தோல்விகளை எல்லாம் தாண்டி நாம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது. ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. சாய் சங்கல்பம் இருக்கிறது உனக்கு. அதனால்தான் உனக்கான அற்புத மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு நடைபெறப் போகிறது. சிறிய தடை கூட இல்லாமல் நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது என் பிரியமே. உன்னுடைய வாழ்வையே மாற்றும் நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு வரும். நிச்சயமாக நான் உனக்கு வர வைப்பேன். தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே என் பிரியமே. வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடிக்கொண்டு கண்டுபிடி. வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதே இல்லை என் பிரியமே. ஒன்று பூர்த்தியானதும் மற்றொரு தேவை முளைக்க துவங்கிவிடும். சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் பொழுதே அதை அனுபவித்து கொண்டால்தான் உண்டு. நீ விரும்பும் பொழுதெல்லாம் அது உனக்கு கிடைக்கும் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருக்காதே என் பிரியமே. கிடைக்கும் பொழுது அதை அனுபவித்த கற்றுக்கொள். நீ காத்திருக்கும் பொழுது எதுவுமே உனக்கு புலப்படாது. எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று நீ எப்பொழுது எண்ணுகிறாயோ அப்பொழுதெல்லாம் வாழ்வு மாறும், நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். உனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நீ எப்பொழுது பார்க்கிறாயோ அப்பொழுது இந்த கதையை சற்று கூர்ந்து கவனித்து கேட்டுப்பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் உனக்குள்ளேயே நிகழும். ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அதே போல கஷ்டத்தில் வேதனையிலும் போராட்டமான மனநிலையோடு தத்தளித்து கொண்டே ஒரு இளைஞனும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த துறவியை சந்திப்பதற்காக அந்த இளைஞன் துறவியை பார்க்க சென்றான். அவன் சந்தித்த அந்த நிமிடம் அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது என்று இந்த கதையை தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக புரியும். காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒருவன் அங்கு இருக்கும் மரத்தில் கயிறு ஒன்றை மாட்டி சுருக்கு போட்டு கொண்டு இருந்தான். ஒரு சில வினாடிகளில் அவன் கழுத்து அதற்குள் நுழைந்து தூக்கில் தொங்க தயாராக இருந்த பொழுது நில்லு என்று கம்பீரமாக உத்தரவிட்டார் ஒரு துறவி. என்ன காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு தவறான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்று துறவி கேட்கவும், சுவாமி, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர்தான். பிறந்ததிலிருந்து துன்பம், துயரம், வறுமை. எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கவில்லை. நான் நேர்மையானவன், உண்மையானவன். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் இழைக்காமல், மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் எனக்கு துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை என்று எல்லாமே ஒரு சேர என் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறது. என்னால் அதிலிருந்து மீளவே முடியவில்லை என்று கண்ணீரோடு பேசினான். பணம் சம்பாதிக்கவும் தெரியவில்லை. அதனால் வாழ்வையே எப்படி வாழ்வது என்று புரியவும் இல்லை என்று கண்ணீரோடு தன் கதையை சொன்னான் அந்த இளைஞன். அதனால்தான்
தான் இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது என்றும் கூறினான். நீங்கள் தடுக்காதீர்கள் என்றும் சொன்னான். உடனே துறவி, மகனே, நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல். உலகத்திலேயே தூய்மையான ஒரு பொருள் தங்கம். பாமரர்களால் அது மிக மதிவாக மதிக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய விலை அதிகம். அதை ஆபரணமாக்க முயலும் பொழுது என்னென்ன செய்கிறார்கள் பார்த்திருக்கிறாயா? நெருப்பில் போட்டு உருக்கி, சுத்தியால் தட்டி, நீட்டி, வளைத்து, பிறகு சின்ன ஒளியில் செதுக்குகிறார்கள். மறுபடியும் நெருப்பில் போட்டு காய்ச்சுகிறார்கள். சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை விட விலை உயர்ந்தது. தூய்மையானது என்று தெரிந்திருந்தாலும் அதை என்னவெல்லாம் செய்கிறார்கள்? பயிர்களில் இனிமையானது கரும்பு. அதைதான் நசுக்கி, கசக்கி, பிழிந்து, சாறு எடுத்து பிறகு வடிகட்டுகிறார்கள். அதனால் நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளணும் என்று தெரியுமா? நல்லதற்கு இப்படிப்பட்ட துக்கமான, கஷ்டமான அனுபவங்கள் எல்லாம் உண்டாகத்தான் செய்யும். இது சகஜமான விஷயம்தான். அதனால் விளையும் நன்மைதான், வேறு எதுவுமே இல்லை. சாதாரணமாக பசுவுடைய பாலிலிருந்து என்னெல்லாம் கிடைக்கும் என்று கேட்டார். தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே கிடைக்கும். இது எப்படி கிடைப்பது? பசுவிடமிருந்து பாலை கறந்ததற்கு பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு காய்ச்சி, பிறகு அதில் ஒரு துளி எலுமிச்சை சாறு விட்டு புரையாகிவிடுகிறது. தயிராக திரிகிறது. அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறார்கள். மேலே திரண்டு வரும் வெண்ணெய் எடுத்ததற்கு பிறகு நீரூற்றி அதை நீர்மோராக உருவாக்குகிறார்கள். வெண்ணெயை மறுபடியும் அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கி நெய் தயாரிக்கிறார்கள். அதனால் நல்லவர்கள், நாணயமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையை பேசுபவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சோதனைகள் வரது சகஜம்தான் என்று கூறினார். அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் சோதனைகளை தாங்கிக்க முயற்சி கொள்வார்கள். முடிவில் நல்லதுதான் நடக்கும், நன்மையே கிடைக்கும். வீட்டிற்கு போ, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அந்த பலன் வித்தியாசமான வடிவத்தோடு நீ எதிர்பார்க்காத நாளில் எதிர்பார்க்காத ரூபத்தில் உன்னை வந்து காக்கும் என்று ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வைத்தார் துறவி அந்த இளைஞனை. தெளிந்த மனதோடு வீறு திரும்பினான் அந்த இளைஞன். இதே மாதிரி எது நடந்தாலும் கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று உணர்ந்து கொண்டு அந்த இளைஞனும் தன் வேலையை எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்ய ஆரம்பித்தான். எப்பொழுதுமே நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று சிந்திப்பவர்களாக நாம் இருந்தால், நமக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இறைவன் நம்மை தயார் செய்கிறார் என்பதை முழு மனதாக நம்பலாம். கஷ்டப்படுபவர்கள் அனைவருமே சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை நம்பிக்கையோடு உணரலாம். சோதனைகள் வருகிறது என்றால் மிகப்பெரிய சந்தோஷமும் சாதனைகளும் நிரம்பி வழியப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். பல சோதனைகளுக்கு உட்படுத்தி பல மாற்றங்களை, அதிசயத்தக்க மாற்றத்தை இறைவன் நமக்கு வழங்கப் போகிறார் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பி நாம் செய்யும் அனைத்தையும் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்து கொண்டே இருந்தால், எப்பொழுதுமே நேர்மையாகவே இருந்தால், நாம் செய்யும் செயல் நமக்கு நன்மை தரும் செயலாகவே மாறும். நமக்கு நன்மையாகவே அனைத்துமே இருக்கும். எனவே நமக்கு மட்டும் கஷ்டம் என்று சிந்திக்காமல், நமக்கான ஏதோ ஒரு பொக்கிஷத்தை இறைவன் கொடுக்கவிருக்கிறார் என்று மாற்றி சிந்தனை செய்தால் வாழ்வு எப்பொழுதுமே சிறப்பானதாக இருக்கும். என் அன்பு பிரியமே,
முதலில் உன்னை மாற்றக் கற்றுக்கொள். நீ மாறாமல் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே மாறாது. உன்னுடைய தேடலில் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் உன்னுடைய பயணங்கள் எதுவுமே வெற்றிகரமாக ஆகாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதிர்ஷ்டம் எதுவென்பது அதுவாகவே வரும் என்பதெல்லாம் முட்டாள்தனமான செயல் என் பிரியமே. உழைப்பு ஒன்றே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிர்ஷ்டத்தை அல்ல, உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பு. அது நிச்சயமாக உன்னை உயர்த்தும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு உன்னை நீயே மெருகேற்ற கற்றுக்கொள். புதிய விஷயங்களின் பக்கம் நீ செல்லவில்லை என்றால் உன்னுடைய வெற்றி பாதையில் சற்று தாமதம் இருக்கும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் கவலைப்பட்டு கலங்கி நிற்காதே என் பிரியமே. கவலைகளை மறந்து பிரச்சனைகளை ஆராய கற்றுக்கொண்டால், ஆராய்ந்தால் அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை தரும் அனுபவத்தில் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். எதையும் நீ எடுத்துக்கொள்வதில் அடங்கியிருக்கிறது உன் வெற்றிக்கான ரகசியம். காலத்தை கடுகளவும் வீணாக்காதே என் பிரியமே. வாழ்க்கையில் நீ கடந்து போகின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ திரும்பி பெற முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் வீணான செயல்களிலும் வீணான பேச்சுகளையும் தன்னுடைய காலத்தை கழிக்கவே மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி வைப்பேன். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். அதிர்ஷ்டத்தோடு வெற்றியும் உன் சேர்ந்து உனக்காக வரும் நேரமும் காலமும் எல்லாம் கனிந்து இருக்கிறது என் பிரியமே. நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. சர்வ நிச்சயமாக உனக்காகவே அது காத்து கொண்டிருக்கிறது. எனது ஆசியோடு எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே அமையும், உனக்கு சாதகமாகவே நிகழும். பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும்.
எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன்.
உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார். அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயிதேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வசாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை.
நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால் தான், உன்னுடைய விதிவசத்தால் தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே. எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால் நம்மளுடைய குடும்பம்,
நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம்.